நேற்றைய தினம் இதே விஷயத்துக்காக தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறாங்க. அதற்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கும்? இப்ப எங்க பார்த்தாலும் இதே ஒரு கேள்வி இந்த அவங்க என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இப்ப நான் எந்த கோரிக்கை எடுத்து தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு எங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு? அப்படி கிடையாது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்றது வந்து நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். அது ஏன் அப்படின்னா, காலமாக மக்களாட்சி மலர்ந்த நேரங்களில் வந்து நம்ம சொல்ற இந்த மக்களாட்சி மலர்ந்ததுக்கு பிறகு ஜனநாயகம் நிலைநாட்டணும்னா தேர்தல் வாக்குறுதி வேணும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும் பொழுது காலமாக SRன்னு இருந்தது, அதாவது சம்மரி ரிவிஷன் ஒன்று இருந்தது. இப்போ வந்து இவர்கள் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்றாங்க. இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் ஏற்படுதுன்னா, பிஜேபி கவர்மெண்ட் வந்து அவர்களோட, அதாவது தமிழகத்தை கைப்பற்றணும் அப்படின்னு வட மாநிலத்தவர் வந்து இங்க வந்து திணிக்கிறாங்க. இந்த ஒரு சந்தேகத்து மூலியமா வந்து நாங்க வந்து இதை வந்து முற்றிலும் எதிர்க்கிறோம். எங்க சொல்ற அந்த ஸ்பெஷல்ன்ற அந்த வேர்டை வந்து எதை மென்ஷன் பண்றாங்கன்றது எங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்றது. ரெண்டாவது, இங்க இருக்க மாநில அரசு வந்து முற்றிலும் எப்படி இவர்கள் வந்து கூட்டணியில் இல்லைனாலும், ஆனா இவர்கள் கூட்டணி கட்சிகள் செய்யாதது கூட இவர்கள் செய்கின்ற அந்த போக்கு இருக்கு இல்லையா, அது வந்து எங்களுக்கு மிகுந்த வேதனையும் சந்தேகத்தையும் எழுப்புது. அதனால வந்து இந்த மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் கண்டித்து நாங்க வந்து இங்க இப்பதான் வந்து அண்ணன் பேசிட்டு போயிருக்காங்க. நாங்க நாம் தமிழர் கட்சி இதை வந்து அடுத்த நிலையில வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கோசம் எல்லா மாவட்டத்திலும் கொண்டு போறதுக்கு இருக்கோம். நாங்க இப்ப நேற்றைய தினம் இதே விஷயத்துக்காக தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறாங்க. அதற்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கும்? இப்ப எங்க பார்த்தாலும் இதே ஒரு கேள்வி இந்த அவங்க என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இப்ப நாங்க எடுத்த நீங்க எல்லாம் ஊடகம் நீங்க பாத்தீங்க, அண்ணன் சொல்ற பேச்சு, எங்க பொறுப்பாளர்களோட பேச்செல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது விஷயம் டவுட்டா இருந்துச்சா? உங்களுக்கு ஒரு தெளிந்த கேள்வி உங்களுக்கு பிறந்ததா இல்லையா? அது மாதிரிதான். ஆனா வந்து இந்த தாவேகாவோட கண்டன ஆர்ப்பாட்டம் எப்படி இருந்தது? அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் எதிர்த்ததா அவங்களும் போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. அவங்களும் வந்து சரி, எஸ்ஐஆர் வந்து ஏன் எதிர்த்தாங்கன்றத சொல்லுங்க. எதன் அடிப்படையில் அவங்க எதிர்க்காங்கன்னு சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்றோம், பல விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இப்ப வட மாநிலத்தில் வந்து தமிழகத்துல வந்தாங்கன்னா வாக்கு போடுற உரிமை வந்து அவங்க பெற்றுருவாங்க. அதனால வந்து இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாக்கு இருக்காது. அப்ப என்னோட அரசியல் வந்து அவன் தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிடுவான். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து கமலஹாசன் போட்டியிடும் போது இது வானதி அம்மையார் வந்து ஜெயிச்சாங்க. இதெல்லாம் நாங்க மேற்கொள்ள எடுத்து காமிக்கிறோம்ல, அது மாதிரி அவங்கள பேச சொல்லுங்களேன். அது அப்படி கிடையாது. இங்க வந்து வாக்குரிமை வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து போகுது. ஏற்கனவே வந்து நிறைய இது விஷயம் யோசிச்சு பார்த்தோன்னா இப்ப ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏற்கனவே வந்து வாக்காளருக்கு வந்து இவன் கீழே நான் ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கு போய் அவன் தீர்மானிக்க இடத்துல வந்துட்டான். நீ ஓட்டு போடுறதுதான் எனக்கு தேவைன்ற மாதிரி. இது எவ்வளவு ஒரு ஜனநாயகத்தின் மீறல், அத்துமீறல்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தமிழர்களுக்கு வந்து கடைசி உரிமையே வந்து எல்லா உரிமையும் விட்டு கொடுத்து நிலமற்ற இந்த மண்ணின் வளங்கள் அற்ற மக்களா நம்ம நிக்கிறோம். இருக்கிறதே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே உரிமை வந்து அந்த வாக்குரிமை தான், சமமான உரிமை. அதுதான் அந்த உரிமையில இவங்க கை வைக்கிறாங்கன்னா அப்ப நம்ம என்னத்துக்கு வாழ்றன்ற ஒரு கேள்வி எழலையா நம்மளுக்கு? தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்களை முன்னெடுத்துருக்கு. ஆமா, சமீபத்துல தண்ணீர் மாநாடு முடிஞ்சிருக்கு. ஆமா, அடுத்து கடலம்மா மாநாடு. ஆமா, ஆனா இது எல்லாமே வந்து ஒரு கேள்வி கிண்டலுக்கு ஒரு உள்ளாக்கப்படுது. நிறைய பேர் வந்து பண்றாங்க. எங்களோட அரசியலை வந்து உற்று நோக்குகின்றன்னு சொல்ல முடியும். எங்களோட அரசியல் பாதையை வந்து இவங்க ரொம்ப எழுச்சியா வரான்றது அவர்களுக்காக ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் இதை வந்து பல விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா வந்து தேர்தல் களத்துல எப்போ அண்ணன் களத்துக்கு வந்தாரோ அப்பத்துல இருந்தே வந்து எல்லா விமர்சனங்களையும் தாண்டிதான் அண்ணன் நிக்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் வந்து எங்களுக்கு வலிமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நாங்க களத்துல நிக்கிறோம். இல்லைன்னா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அண்ணனோட பேச்ச, வாக்கு அரசியல்ன்றது எங்களுக்கு தேவை கிடையாது, இப்படிலாம் ஒரு சட்டம் திட்டம் வந்துச்சுன்னா அதை தாண்டி நான் வேற மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன், நானு இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கோசம் நான் நிக்கிறேன்னு அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னா, இந்த மண்ணையும் மக்களையும் ஆளுகின்ற ஒருவனாக தான் இந்த மக்களோட நலனை வந்து சிந்திக்க முடியும். இது அடிப்படை ஜனநாயக அத்துமீறல். இது மக்களாட்சி மலர்ந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்து வாக்குரிமையை பறிக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை இல்லையா?
அது ஒரு உரிமை தானே இருக்கு தமிழர்களுக்கு. மீதி என்ன உரிமை வந்து இந்த ஆட்சியாளர் எங்களுக்கு நடத்திட்டாங்க. காவிரியில தண்ணி மீட்டு தரல எங்களுக்கு. இந்த மேகதான அணையை கட்ட போறாங்க. இவங்களோட நிலைப்பாடு என்ன? நிறைய விஷயங்கள் இருக்கு தம்பி. இது காலம் காலமாக வழி தோய்ந்த சமூகங்களா இருக்கும். இங்க நம்மளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. மத அரசியல் இருக்கு, சமுதாய அரசியல் இருக்கு. யாருமே ஒரு குடையின் கீழே இல்ல. தமிழர்கள் நம்ம நினைச்சு உணர்ந்து பாருங்க. இதோட ஆதங்கம் புரியும் உங்களுக்கு. அண்ணனே வந்து மேடையில பேசும்போது நான் நிக்க வைக்கிற வேட்பாளர்கள் இளம் வேட்பாளர் நிறைய பேர் இருப்பாங்க, அவர்களுக்கே வந்து வாக்கு இருக்குமாங்கிற மாதிரி ஒரு அச்சம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கீங்க. அது உண்மைதானே, அது உண்மைதானே. இப்போ ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ திராவிட அரசு வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, உச்சநீதிமன்றத்துக்கு முறையிட்டு இருக்காங்க, புரியுதா, கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு, மழை காலம் இருக்கு, திருவிழா காலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணவங்க ஏன் அவசரமா அவங்களோட பூத் ஏஜென்ட்களை வந்து மக்கள்கிட்டயே போய் கொண்டு போகணும்? ஏன் கொண்டு போன தேவை என்ன இருக்கு? அப்ப இவர்கள் என்ன நிலைப்பாடுல இருக்காங்க? அப்ப ஒண்ணு சரி, அவங்க வராங்க. இப்ப திமுக காரங்க தான் வந்து பிஎல்ஓவா வந்து எங்களுக்கு வந்து அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ண சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நாம் தமிழர் கட்சி ஆளுன்னு நான் சொல்லிட்டு. அப்ப எனக்கு வந்து அவங்க கரெக்டா பூர்த்தி பண்ணி அனுப்புவாங்களா? அதை நான் நம்பணுமா? இது மாதிரி எல்லா கட்சிக்கும் தானே இந்த சந்தேகம் வந்து நமக்கு எழுதலையா? இதைதானே வந்து அண்ணன் கேக்குறாரு. இப்ப நான் ஒரு அண்ணன் வந்து ஒரு வேட்பாளரா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். இப்ப எனக்கு இது வந்து சிக்கலா வராதா? இதான் மாத்தணும் நம்ம நினைக்கிறோம். இது வந்து அண்ணன் கேக்குற கேள்வி வந்து கரெக்டான கேள்விதான். இங்க இருக்கிற அரசை வந்து நாங்க ஒண்ணு கேக்குறோம்பா, நீ வந்து ரொம்ப திண்ணமா அப்பான்னு சொல்ற இந்த அரசு இதெல்லாம் எங்களுக்கு சிக்கலா இருக்கு. எனக்கு வாக்குரிமையே இல்லாத இருக்கு. அப்ப அப்பா அவர் சரி செய்யணுமா, சரி தேவையா? எங்களுக்கு ஒரு தமிழகத்துல வந்து 6 கோடி பேர் இருக்காங்க தமிழர்கள். எங்களுக்கு ஒரு கோடி வாக்காளர் அந்த படிவத்தை கொடுக்க சொல்லுங்க. தாவேக நேத்துல இருந்து கெஞ்சின்னு இருக்குது, எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்கடா, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். இது ரொம்ப ஜனநாயக அத்துமீறல் தம்பி. இது அடிப்படை அரசியலே வந்து சிதைக்க கூடியது. இது வந்து புரட்சியான அண்ணா சொல்ற மாதிரிதான், புரட்சி மக்களிடையே ஒரு கிளர்ச்சி எழுந்து அது புரட்சியா வெடிச்சா மட்டுமே தான் இதுக்கான தீர்வுன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியல. சொல்றதுக்கு ஒரு இதுவும் இல்லை. நன்றி.